ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் சிவபெருமானுடைய பக்தர்கள் சிவன் பல திருவிளையாடல்கள் புரிந்து தன்னுடைய பக்தர்களின் பெருமைகளை பறைசாற்றியவர் உலகுக்கு. இப்படிப்பட்ட கடவுள் பிட்டுக்கு மண் சுமந்து அந்த கிழவி தன்மேல் வைத்திருந்த பக்தியை பறைசாற்றியவர். இப்படி எளிமையான பல பக்தர்களுக்கு நேரிலே வந்து காட்சி கொடுத்து அவர்களுடைய பெருமையை உலகறிய செய்தவர் சிவபெருமான். அந்த வகையிலே கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மார்களிலே ஒருவர். வேடர் குலத்தைச் சேர்ந்தவர். சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற நாயன்மார் இவர். திண்ணன் என்கின்ற இயற்பெயரை கொண்ட இவர் வேடுவர் குலத்திலே பிறந்தவர். வேட்டையாடி அதனை கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுகின்ற வேடுவர் குலம். நாணன் காடன் என்ற நண்பர்களோடு இந்த திண்ணன் வேட்டையாடச் சென்றார். திண்ணன் என்றே இப்போது அழைப்போம். சிவபெருமான் தான் அவருக்கு கண்ணப்பா என்று பெயர் கொடுத்தவர். ஆகவே சிவபெருமானுடைய தரிசனம் கண்டபின் அவரை கண்ணப்பன் என்று அழைப்போம். அதுவரை திண்ணன் என்றே அழைப்போம். இந்த வேடுவர் குலத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த இந்த திண்ணன் திருக்காலத்தி மலையிலே குடுமி தேவர் என்ற சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயிலே பொன்முகலி ஆற்றின் நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்வதும் தலையிலே செருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து நன்கு பக்குவப்பட்ட காட்டு பன்றி அந்த பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இது எதனால் இப்படி அவருக்கு ஏற்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஏதோ அந்த லிங்க வடிவை பார்த்தவுடன் இவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. அதுபோல் தினமும் செய்து வந்தார். ஆனால் இந்த ஆலயத்திலே குடுமித்தேவரை வணங்குகின்ற சிவகோச்சாரியார் என்கின்ற பிராமணர் அவர் தினந்தோறும் வந்து ஆலயத்தை திறந்து பார்த்தால் அங்கே பன்றி மாமிசம் இருக்கும், காட்டு மலர்கள் இருக்கும். இவற்றையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு இது யார் இப்படிப்பட்ட அனாச்சாரத்தை செய்கின்றார்கள் தெரியவில்லையே என்று மிகவும் மனம் வருந்தினார் இந்த சிவாச்சாரியார். சிவாச்சாரியாருக்கு கண்ணப்பனுடைய அன்பை உணர்த்த, அதாவது திண்ணன் அவனுடைய அன்பை உணர்த்துவதற்கு சிவபெருமான் எண்ணம் கொண்டார். திண்ணனார் வரும் வேளையிலே அந்த சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தின் வலக்கண்ணிலே குருதி வருமாறு செய்தார் சிவன். அதாவது இரத்தம் வருகின்றது. திண்ணன் அதை கண்டார். உடனே பச்சிலையிட்டு மருத்துவம் பார்த்தார். ஆனால் அப்பொழுதும் அந்த இரத்தமானது நிற்கவில்லை, வழிந்து கொண்டே இருந்தது. எப்படியோ முயற்சி செய்தார், ஆனால் நடக்கவில்லை. உடனே எந்த விதமான மறு யோசனையும் இல்லாமல் தன்னுடைய கண்களிலிருந்து ஒன்றை அம்பினால் அகழ்ந்து அந்த வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் இருக்கும் இடத்திலே இட்டார். வாயுலிங்கத்தின் வலக்கண்ணிலிருந்து வரும் குருதி நின்று விட்டது. முதல் முறையாக கண் அறுவை மாற்று சிகிச்சை செய்தவர் கண்ணப்ப நாயனார் தான் என்று தெரிகின்றது. வலக்கண்ணிலே குருதி நின்று விட்டது. இந்த சிவாச்சாரியார் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இவற்றையெல்லாம் அவருடைய கண்களிலே கண்ணீர் பெருகின்றது. வலக்கண்ணிலே குருதி நின்று இப்போது இடக்கண்ணிலே வழிய தொடங்கிவிட்டது. திண்ணன் ஒன்றுமே புரியவில்லை. திண்ணனுக்கு உடனே என்ன செய்தார்?
தன்னுடைய இடக்கண்ணையும் அகழ்ந்து வைப்பதற்கு வாயுலிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்திலே தன்னுடைய இடக்காலை அடையாளத்துக்கு வைத்தார். பின் இடக்கண்ணை அகழ்ந்து அந்த வாயுலிங்கத்தின் இடக்கண்ணில் இருக்கும் இடத்திலே இட்டார். அப்போது சிவன் கண்ணப்பா நில் என மும்முறை தடுத்தருளினார். கண்ணையே தனக்கு வைக்க எண்ணிய அந்த திண்ணனுக்கு சிவபெருமான் பெயரிட்டார் கண்ணப்பா என்று. இந்த கண்ணப்பன் ஒன்றுமே புரியவில்லை. கண்ணப்பனுக்கு வந்திருப்பது யார்? அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார் சிவபெருமான். திண்ணனுக்கு கண்ணப்பா என்று பெயர் சூட்டி அவனுக்கு அனுக்கிரகம் செய்து 63 நாயன்மார்களே ஒரு நாயன்மாராக கண்ணப்பனை வைத்தார். கண்ணப்பன் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வடிவதை தன் காலால் தடுத்து தன்னுடைய கண்களை இட்டமையால் கண்ணப்ப நாயனார் என பெயர் பெற்றார். வேடர் குலத்திலே பிறந்தாலும் தன்னுடைய அபரிமிதமான பக்தியினாலே நாயன்மாராக உயர்ந்தார். எத்தனையோ காலங்களுக்கு முன் இந்த விஷயம் நடந்தது. இன்றைக்கும் நாம் கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை மெச்சுகின்றோம், கண்ணப்பனை வணங்குகின்றோம். அடியார்களை வணங்கினால் இறைவனை வணங்கியது போல் இந்த தை மாத மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர். இந்த அவதார தலமானது உடுப்பூர் முக்தி தலம் என்று சொல்வார்கள். திருக்காலத்தியை இந்த திருக்காலத்தி அப்பனை தரிசனம் செய்வோருக்கு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராகு கேது களத்திர தோஷம் இருப்பவர்கள் இங்கு அதற்கான பரிகார பூஜைகளை செய்து கொண்டால் அவர்களுக்கு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருமணத்தடை இருப்பவர்கள் இந்த காலத்திநாதனை தரிசனம் செய்தால் திருமணத்தடை விலகி விரைவிலே நல்ல சத்குலத்திலே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு நல்லவற்றை சொல்பவை. நாயன்மார்களுடைய வழியிலே நடந்து நாமும் நாயன்மார்களைப் போல் உயர வேண்டும். வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே உயர்ந்து பிறவியில்லா பெரும் பேரை நாம் எல்லோரும் பெற வேண்டும். அதற்கு அனுதினமும் சிவ வழிபாடு செய்வோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.